தூக்க இன்மை, இன்சோம்னியா. முதல்ல இன்சோம்னியானா என்னங்க? இப்போது ஒரு நபர் விமனோ ஜென்னோ வேலையை முடிக்கிறாங்க, அவங்களுடைய ருட்டீன் லைஃப் ஸ்டைல் முடிச்சுட்டு வந்து அவங்க படுக்கைக்கு போகிற நேரம் அதுதான் அவங்கள வந்து கரெக்டாக அவங்களுடைய ஸ்லீப் சைக்கிளை ரெடி பண்ணுதுங்க. இப்போது அவங்க 9 மணிக்கெல்லாம் நைட்டு டின்னர் எடுத்துட்டு படுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டயட்டு எடுத்த உணவு டைஜஷன் போகிறதுக்கும் டைஜஷன் ஆகி ஒரு 1 hour 2 hours அவங்களுக்கு ப்ளசண்ட்டான ஸ்லீப் எடுக்க வைக்கிறது தான் ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் சைக்கிளை நம்ம ஃபாலோ பண்ணுறது. 10 மணிக்கு 10:30க்கு படுத்துட்டாங்கன்னா காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிற ஸ்லீப் சைக்கிள் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்லீப் சைக்கிளுங்க. ஆனால் இப்போ இந்த காலத்தில் சாப்பிடும்போது ஃபோனு இல்லை டிவி இல்லை இயர்ஃபோன் ஏதாவது ஒன்று, தே ஆர் நாட் ஃபோக்கஸிங் தேர் பிளேட்டுங்க. நம்ம தட்டை பார்த்து சாப்பிட்ற காலம் எத்தனை பேருங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க? சாப்பிட்ற உணவு பிளேட் இங்கே இருக்குது, நம்ம கீழே பார்த்து அன்னத்தை பார்த்து எடுக்கிற உணவு இப்போ இந்த காலத்தில் ஸ்க்ரீனை பார்த்து எடுக்கிறோம், இல்லை கையில் ஃபோனு, இந்த பக்கம் ஃபோனு இருக்கும், நம்ம பார்த்து சாப்பிட்றோம். என்ன சாப்பிட்றோன்னே கூட தெரியாமல் நம்ம கண்ணா பின்னான்னு சாப்பிட்றோங்க இந்த காலத்தில். இதனால் எடுத்த உணவு செரிமானம் ஆகாமல் இன்டைஜஷன் பிரச்சனை வந்து அதனால் சில பேருக்கு தூக்க இன்மை வருதுங்க. சில பேருக்கு தன்னுடைய ஐ பாலை க்ளோஸ் பண்ணுறதுக்குரிய டைமே கொடுக்கறதில்ல. டிஜிட்டலைஸ்டு ஸ்க்ரீனு பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும். இப்போது சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா 24/7 டிஜிட்டலைஸ்டு ஸ்க்ரீனில் விடிய காத்தால் 1:30 மணி 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா கூட அவங்களுடைய சேட் ஹிஸ்ட்ரி ஆகட்டும் இல்லை அவங்களுடைய ஆக்டிவ் ஆன்லைன் மோட் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருப்பாங்க. என்னமோ ஒன்று சர்ஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பெற்றோர்கள்கிட்ட தாங்க இருக்குது. இப்போ ஒரு டைமுக்கு குழந்தை உணவு எடுக்குதா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்காங்களா, அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸை கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில் பெற்றோர்களும் அது கொடுக்கறது இல்லை. பெற்றோர் கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போனால் தான் இப்போ ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணக்கூடிய ஒரு சொசைட்டியில் நம்ம இருக்கிறோம். வீட்டில் பெரியவங்க வயசானவங்களாக இருப்பாங்க, இல்லை வெளியூரில் இருப்பாங்க, கூட இருந்து ஆள் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ பிள்ளைங்க தனிமையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரே இது இந்த காலத்தில் ஸ்க்ரீன்ஸ் மட்டும்தான். அது ஃபோன் ஆகட்டும், இல்லை லேப்டாப்ஸ் ஆகட்டும், இல்லை டேப் ஆகட்டும், இது மூலியமாக அவங்க தன்னைத்தானே அவங்க பார்த்துக்கிறது பேசிக்கிறது ஆகட்டும். இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட்டிவிட்டியை நோக்கி யோசிக்கிறேங்கிற பேரில் அவங்களுடைய ஸ்லீப் சைக்கிள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுங்க. இந்த ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகுறதுனால யங் ஏஜ்லேயே அவங்களுக்கு விஷுவல் அக்விட்டி டிஸ்டர்பன்ஸ் வருது, ஷார்ட் சைட் லாங் சைட் ப்ராப்ளம்லாம் வருது, கிளாஸ் போடுற மாதிரி வருது. சில பிள்ளைகளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் யங் ஏஜ்லேயே இருக்குது. சில குழந்தைங்களெல்லாம் பார்த்தாவே சொல்லிடலாம் இந்த குழந்தைக்கு ஸ்லீப் சைக்கிள் ரொம்ப புவராக இருக்குது, பார்த்துக்கோங்கம்மா, ஃப்யூச்சர் வந்து இன்னும் எவ்வளவோ இருக்குது பார்க்குறதுக்குன்னு. ஸோ பெற்றோர் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தை அடம் பிடிக்கிறான்னா, உணவு சரியாக எடுக்கலை அப்படின்னா, உங்கள் குழந்தை போதுமான அளவுக்கு சொல் பேச்சு கேட்கலன்னா இந்த ஃபோனை கொடுத்து அவாய்ட் பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணுறத பழக்கத்தை தயவு செஞ்சு மாற்றிக்கிங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்போ எல்லாமே நார்மலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பெற்றோர்கள்லாம் நீங்கள் இப்போ தான் இந்த ஏஜில் இந்த ஒரு 10-20 வருஷமாக தான் மொபைல் ஸ்க்ரீன்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வர ஜென்ரேஷன்லாம் வரும்பொழுதே அந்த ஸ்க்ரீன்ஸுடைய அந்த ரேடியேஷன் அவங்க பார்க்குறதுல யங் ஏஜில் ஸ்கூல் கோயிங் அத்தனை பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டக்கல்ஸில் தான் இருக்குது. உங்களுடைய அப்பா அம்மா கூட இந்த வயசில் கண்ணாடி போடாமல் படிக்கிறாங்க. நம்மளுடைய பெத்த பிள்ளைய வந்து கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கிறதுல இது எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழல். தயவு செஞ்சு ஸ்லீப் சைக்கிள்னால் என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. ஸ்லீப் சைக்கிளுங்கிறது வெள்ளனா நம்ம படுக்கணும். நம்ம படுக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரூம் டார்க்னஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு டார்க்காக வச்சுக்குங்க. எல்லா பக்கமும் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சென்சேஷன் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சில பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், இந்த ஏசி வெண்ட்டில் இருக்கிற அந்த டெம்பரேச்சர் சவுண்ட் அந்த விஷுவலைசேஷன் அது ஒரு சின்ன க்ரீனிஷ் டஃப்லான் இதில் இருக்கும். அது கூட சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. அவங்களுக்கு அது இருந்தால் கூட ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. இதெல்லாம் இங்கே இருக்கிற ப்ரெஷர்னால அவங்களுக்கு வர்றதுங்க. முடிஞ்ச அளவுக்கு மென்டல் ப்ரெஷரை ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்கிறதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, யோகா இருக்குது, பிராணாயாமா மூச்சு பயிற்சி இருக்குது,
நல்ல ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. சுகர் பேஸ்டு ஃபுட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா குழந்தையோட ஸ்லீப் சைக்கிள் நல்லாயிருக்கும். குழந்தையோட ஸ்லீப் சைக்கிள் நல்லா இருந்தால் எதிர்காலம் அவங்க இன்னும் மேலும் மேலும் நல்ல முறையில் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ.